திருப்பூர் மாநகர மக்கள் அனைவருக்கும் எனது அன்பும் மனமார்ந்த வாழ்த்துக்களும். செப்டம்பர் 5ஆம் தேதி என்பது உலக ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்னொரு புறம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தண்டுவடம் பாதிக்கப்பட்டு தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை கருத்திலே கொண்டு 5ஆம் தேதி என்பது சர்வதேச தண்டுவடம் காயம் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் இந்த காயம் ஏற்படுவதற்கான காரணங்களை, தடுக்க முடியக்கூடிய வழிகளை மற்றும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்கும் மறுவாழ்வு செயல்முறைகளை பற்றி நாம் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அத்தியாவசியம். தண்டுவடம் காயம் என்பது பெரும்பாலும் சாலை விபத்துகளின் காரணமாகவும், உயர்ந்த கட்டடத்திலிருந்து கீழே விழுகின்ற நிகழ்வுகள், விளையாட்டு விபத்துகள், தொழில்நுட்ப களைப்பு மற்றும் சில மருத்துவ நிலைகளின் காரணமாக தண்டுவடம் காயங்கள் ஏற்படுகின்றது. பாதுகாப்பான முறையில் வாழ்ந்தால் இந்த காயங்களை முற்றிலுமாக தடுக்க முடியும். சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது மிக முக்கியமாக. மோட்டார் சைக்கிள் ஓட்டுகின்ற போது தலைக்கவசம் அணிவது, பாதுகாப்பு காலணிகள் மற்றும் உடைகளை பயன்படுத்துவது மற்றும் உயரமான இடங்களில் வேலை செய்கின்ற பொழுது பாதுகாப்பு கருவிகளை அணிந்து மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொரு பணியாளரும், இன்னும் குறிப்பாக தொழிலாளர் நிறைந்த திருப்பூர் மாநகரில், இன்னும் போக்குவரத்து நிறைந்த திருப்பூர் மாநகரில் நான் மேற்கொண்ட கூறிய வழிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டுமாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி பாதிக்கப்பட்டு தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை கருத்திலே கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டியது, அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து, அவர்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அவர்களுக்கான காலங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையை நாம் அவர்களுடைய மத்தியிலே விதைக்க வேண்டும். சமூகத்தில் அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பணிகள் அவர்களின் மதிப்பு, தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்புகளை புதுப்பிக்கின்றன. திருப்பூரில் லவ் அண்ட் எக்ஸ்பெக்டன்ஸ் இந்தியா என்கின்ற ஒரு NGO அமைப்பு அவர்களுக்கான ஒரு அமைப்பாக இன்றைக்கு திருப்பூர் மாநகரத்தில் செயல்பட்டு வருகிறதை நாம் அனைவரும் அறிவோம். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை என்பது இந்த காயம் கொண்டவருடைய வாழ்வில் முக்கியமாக அங்கமாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மரியாதையாக, ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு நாம் உருவாக்கிட வேண்டும். அவர்களின் மனநிலை, அவர்களின் குடும்ப ஆதரவு மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு மூலம் அவர்கள் மீண்டும் சாதாரண வாழ்க்கையை அடைய முடியும். அவர்களின் நலனை உறுதியாக கவனித்து அவர்களுக்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நான் அனைவரிடத்திலும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.